சாத்தகி சாமி நானுகிறேன். நாண்டுகிறியா? இல்ல நான் இருக்கிறேங்கிறேன். நலந்தானே? நல்லா நகரங்க. நல்லா நகரேன். நல்லா இருக்கிறேன். என்னிடத்தில் தவறாக பேச வேண்டாம். சாமி உங்களுடைய நான் கருடன். ஆமா அப்படி பேசுவனா? கருடாழ்வாரே. நான் தான் கேள்றாரு. கருடாழ்வார். 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 சாமி நலந்தானே? நல்லா இருக்கிறேங்க. நல்லா இருக்கிறியா? எல்லாம் உங்களுடைய அருள். வாழ்ந்திருப்பாய். சரி போனால் போகட்டும். சீராக அமைந்திருக்கும் தெய்வ சபை ஆணாக பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் ஸ்ரீமந்த கோவிந்தா நாராயணா ஓம் நமச்சிவாய நமக. சாத்தகி சாமி அப்படி இருந்தாலும் இது என்ன ஊரு? அதே ஊரு தான். அதே ஊரா? அந்த ஊர் பேர் தான் என்ன ஊருப்பா? அவங்க வச்ச பேரே தாங்க. ஏய் அவங்க வச்ச ஊர் பேர் தான் என்ன ஊரு? என்ன இது தெரியாதா? தெரியாதே. நான் மறந்துட்டீங்களா? மறந்துட்டேன். சொல்லுப்பா. இது இந்த ஊருங்க. இதே ஊரு தான். எங்க முதல்ல கரெக்டா தானே கேக்குறேன். ஏய் இந்த ஊர் பேர் தான் என்ன ஊரு? என்னப்பா தெரியாது போடுறது. என்னப்பா ஊரு? இந்த ஊரு. இந்த ஊரா? இன்னும் இந்த ஊரு என்றால் கள்ளப்பாளையம். கள்ளப்பாளையம். கள்ளப்பாளையம் என்றால் நம்மளுக்கோ தாய் திருநாடு மச்ச தேசமாகும். அப்படி இருந்தாலும் இன்று இந்த ஊர்ல இன்னும் மாரியம்மன் மதுரை வீரன் பண்டிகை முன்னிட்டு நம்மளுக்காக வைத்துக்கூடிய நாடகம் என்ன? வேண்டுதல் நாடகம். வேண்டுதல் நாடகம். சீட் எடுத்தியா? படிப்பாங்களா? பேப்பரை பார்த்தா வெள்ளையா இருக்குது. வெள்ளையா இருக்குது. எழுத்து பார்த்தா கருப்பா இருக்குது. கருப்பா இருக்குது. படிச்சு பார்த்தா கரெக்டா இருக்குது. அவ்வளவுதான். படுறனா பேப்பர் பார்த்தா வெள்ளையா இருக்குதா, எழுத்து பார்த்தா கருப்பா இருக்குதா? எழுதிருக்கிறத படிப்பா. இதை நான் படிக்கட்டுங்களா? படி படி நியூஸ் படி. இன்னும் யார் என்றால் ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி சாணி வாசிப்பது காணாம போன கள்ள முட்டாய். போன வாரம் அடித்த புயல் காத்துல எடப்பாடி பஸ் ஸ்டாப் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் 4 இட்லி 3 தோசை காணவில்லை. இதை தேடிக்கொண்டு உள்ளே போன 4 காக்காய்களும் 2 நாய்க்குட்டி இன்னும் வெளியே வரவில்லை. இன்னும் வெளியே வரல. இதை பற்றி போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 20 மைல் வேகத்தில் சென்று கொண்ட லாரி மீது 60 மைல் வேகத்தில் சென்று கொண்டது கிளவி மோதி லாரி மரணம். 60 வேகத்தில் கிளவி போகுது. ஆமா லாரி வந்து மரணம். லாரி மரணமா? ஆமா கிளவி பாடி கட்ட போயிட்டது. சென்னையில இருந்து மதுரை சென்று கொண்டது எக்ஸ்பிரஸ் ரயிலானது 2 மணி நேரம் தாமதமாக நின்று விட்டது. சரி காரணம் தண்டவாளத்து மேல கட்டெரும்பும் சண்டை போட்டுக் கொண்டதனால் ரயில் நின்று விட்டது. பயணிகள் நடுவழியில் தவிப்பு. அடேங்கப்பா. ஈரோட்டில் ஈ கடித்து 20 பேர் பலி. 4 ரோட்டில் நாய் கடித்து 40 பேர் அவுட். குற்றாலத்தில் கொசு குளிக்கும் போது அதன் கோமணத்தை காணவில்லை. இதை தேடி கண்டுபிடித்து எடுத்து கொடுப்பவர்களுக்கு எட்டனா வட்டியும் கிழிஞ்சு போன ஜட்டியும் தீச்சு போன ரொட்டியும் எனாம். அடே வேற வெளிநாடு செய்தி. வெளிநாட்டு அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேலை ராஜினாமா செய்தார். என்ன எதனால? கைதி கேட்ட ஒரே கேள்வினாலே என்னன்னு கேட்டாரு? வேண்டாம்னு சொல்லி நீதிபதி வீட்டுக்கு ஓடி விட்டார். என்னடா கேட்டாரு? கைதி கேட்ட கேள்வி தன் தம்பியை தன் கையில் பிடித்து ஆட்டுவதற்கு தனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி கைது செய்து விட்டார்களே, இது நீதிமன்றமா காயமன்றமா? ஓ கோவிந்தா நாராயணா நாராயணா. ஏய் ஏங்க நான் பள்ளிக்கூடமாக போனதில்ல, படிறானா என்ன போய் படிக்கிறேன். அற கட்டெருப்பு சண்டையாமா கொசு போமன கடாமா இப்படியே படிக்க சொன்னாங்க. சத்தகி இன்னும் வேண்டுதல் வைத்திய காரணத்தினால யார் தெரியுமா? இன்னும் பெருமாள் அவர்களும் இன்னும் சுக்காயம்மாள் மாதன் அவர்களும் இன்னும் வீரம்மாள் அவர்களும் இன்னும் செந்தில் நித்யா அவர்களும் இன்னும் கந்தசாமி அவர்களும் இன்னும் நதியா அவர்களும் இன்னும் மாரியம்மாள் இனியாஸ்ரீ அவர்களும் இந்துஸ்ரீ அவர்களும் மற்றும் அழகேஷ் அவர்களும் ஆகாஷ் மற்றும் அபுலு அவர்களும் அவர்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வைத்த வேண்டுதல் நிறைவேறிய காரணத்தினால நம்மளுக்காக ஒரு நாள் சதுர் நாட்டியம் உண்மை திருக்கூத்து வைத்திருக்கிறார்கள். இன்று வைத்துக்கூடிய நாடகம் என்ன சொல்லுப்பா? இன்னைக்கு வச்சிருக்கிறது படையப்பா. கார்த்திகி என் கோபத்தை சீண்டுவது போத்திருக்கிறது. தெரியாமல வேஷம் போட்டு வெளியே வந்து இங்க பாரு, என்னிடத்தில் பகைத்தால் நீ அடி நாசமாகி விடுவாய். உன்னை பார்த்து சிரிச்சா நீ நல்லா இருப்ப. அப்படியா? ஓஹோ அப்ப வேணாம் சாமி. வேணாம்
அதனால இன்று என்னிடத்தில் அகடத்திற்கு விவரம் பேச வேண்டாம். சரி, இன்று வைத்துக்கூடிய நாடகமோ பாதாள அரக்கன் போகவதி கல்யாணம். அப்படியா? ஆமா. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பாதாள அரக்கன் சண்டை சண்டை இல்லையெனில் போகவதி திருமணம். ஆமா. இந்த நாடகத்துல நான் யார், என் பேர் என்ன, என்னை கொண்டு என்ன நடக்கும், நடக்க போகுது என்னது, உங்களால என்ன நடக்க போகுது, என்னால என்ன நடக்கும், விளக்கமா சொல்லுங்க. ஒழுக்கமா கேக்குறேன். நான் பச்சை நிற மயக்கணி என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன பேருங்க? தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள். யார் யாரு? யார் யார் தெரியுமா? படைத்து பொறுப்பேற்ற பிரம்மா. ஓ, பிரம்மா. ஆமா. அவர் உயிர்களை படைப்பது. ஆமா. சரி. படியளக்கும் சிவபெருமான். அந்த உயிர்களுக்கு படியளப்பது. ஆமா. அழிக்கக்கூடிய என்னுடைய பெயரோ அழிக்கும் பொறுப்பேற்ற ஸ்ரீமந்த மாய கண்ணே. நல்லவர்களை காப்பாற்றுவீங்க. ஆமா. கெட்டவங்களை அழிச்சிருவீங்க. நன்றாக இந்த நாட்டிலே வாழ்ந்து வந்தால் அவர்களை நலமாக நான் வாழ வைப்பேன். தீயவர்கள் என்று தெரிந்தால் அவங்களை அடியோடு நாசம் செய்து விடுவேன். வாழவே விட மாட்டேன். அதாவது நல்லவங்களை வந்து சோதிப்பீங்க. ஆமா. ஆனா கடைசி வரையில கை விட மாட்டேங்க. விட மாட்டேன். கெட்டவங்களுக்கு ஆரம்பத்துல கொடுப்பீங்க. ஆமா. ஆசைய காட்டிட்டு அடியோடு அடித்து விடுவேன். ஓ, அப்பேற்பட்ட மாயவர் நீங்க. மாயக்கண்ணன். சரி சாமி. அப்படி மாயக்கண்ணனாக நான் இருந்தாலும் என்னையை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? தெரியுமா? என்ன யாரு தெரியாது. தெரிவிக்கிறேன்.
புருஷன். ஆமா. உங்களுக்கு அகத்துல 1008 அவதாரம் இருக்கலாம், நூத்துல 108 அவதாரம் இருக்கலாம். இருக்கலாம். எண்ணில் அடங்காத உங்களுடைய அவதாரங்கள். ஆமா. ஆனா ஒண்ணுங்க. என்ன? அதெல்லாம் சொன்னாங்க. டைம் இன்னைக்கு பத்தாது. கவலா. அதனால என்னுடைய தாயாரும் தந்தையார் யார் யார் தெரியுமா? இந்த உருவத்துல. ஆமா. யாரு? இந்த உருவத்தில் யார் யார் தெரியுமா? தந்தையாரோ வசுதேவன். வசுதேவன். தாயாரோ தேவகி ரோகிணி. ஓஹோ, ரெண்டு தாய். ஆமா. சரி. அகத்தில் 1008 அவதாரம், யுகத்தில் 108 அவதாரம். நான் கொண்ட தவஸ்த அவதாரங்களோ 10. ஓ, அது தலை சிறந்தது 10 அவதாரம். ஆமா. சரி. அந்த 10 அவதாரம் என்ன தெரியுமா? மச்சம் என்ற முதல் அவதாரம். மச்சமா? ஆமா. மச்சம் என்றால் என்ன? மச்சமா 8 வயசு பெரிய மச்சமா? 8 வயசு மச்சம். எங்க ஊர்ல மச்சம்னா அதுதான். ஏய், மச்சம் என்றால் மீன். ஓ, மீனுக்கு தான் மச்சம்ங்கிற பேரா? ஆமா. சரி சரி. நம்ம மனிதர்கள் எல்லாம் ஒரு நிமிடம் கூட கண் சிமிட்டாம இருக்க முடியாது. ஆமா ஆமா. ஆனா மீனுக்கு மட்டும் கண் சிமிட்டுவது இதே இல்லை, இமைகள் இல்லை. ஆமா. அப்படி இருந்தாலும் முதல் எடுத்தது மச்சம் அவதாரம், மீன் அவதாரம். ஆமா. சரி. இரண்டாவது கூர்மம் அவதாரம். கூர்மம் என்றால்? கூர்மம் என்றால் ஆமை அவதாரம். ஆமை அவதாரம். தேவர்களை இடுக்கை காப்பதற்காக நான் ஆமை அவதாரம் எடுத்தேன். மூன்றாவது வராக அவதாரம். வராகம் என்றால் பன்றி. ஐயோ, பண்ணி பீத்திங்கம்மா. ஏய், பண்ணி பீத்திங்கம்மா? இல்ல, எங்க ஊர்ல பண்ணி வளர்க்கறாங்க, பீத்திங்குது. இல்லப்பா, அந்த அவதாரத்துல நான் தின்ன தப்பு சொல்ல. அதான் கேக்குறேன். அப்படி இருந்தாலும் சரி. நான்காவது நரசிம்ம அவதாரம். சரி. ஐந்தாவது பிராமண அவதாரம். ஆறாவது பலராமன் அவதாரம். ஓஹோ, இந்த 6 அவதாரம் முதல் யுகத்துல. ஆமா. இரண்டாவது யுகத்துல 7வது அவதாரம் என்ன தெரியுமா? 7வது அவதாரமோ ராமர் அவதாரம். ஓ, அது ஒரு அவதாரம் தான் அதுல. ஆமா. சரி. 8வது அவதாரம் பலராமன் அவதாரம். 8வது. ஆமா. சரி. 9வது அவதாரம் கண்ணன் அவதாரம். ஓ, இப்ப இருக்கிறது 9வது அவதாரம். ஆமா. 10வது அவதாரம். அந்த அவதாரம் எடுத்தால் இந்த உலகமே அழிந்து விடும். ஆமா. அது என்ன அவதாரம் தெரியுமா? கல்கி அவதாரம். கல்கி அவதாரம் எடுத்தால்? ஆமா. எல்லாம் சமபூமி இதாயிரும். இதோட தசாவதாரம் 10. சரி. சாத்தகி. அப்படி இருந்தாலும் எனக்கோ திருமணமாகி விட்டது. அப்படிங்களா? யார் யார் தெரியுமா? யார்? என் ஆத்திக்கும் பண்புக்கும் அடங்கிய ஆதி மகாலட்சுமி. லட்சுமி தேவி. ஆமா. சரி. அப்படி ஆதி லட்சுமி என்னுடைய மனைவியாக இருந்தாலும் சாத்தகி, இன்று தினமாக இப்ப நீங்க யாருக்கு சகாயனா இருக்கிறீங்க? இதோ இப்பொழுது என்னைய நம்பிய பாண்டவர்களுக்கு நான் சகாயமாக இருக்கிறேன். என்னை நம்பாத துரியோதனனுக்கு நான் ஏமனாக இருக்கின்றேன். சரி சரி சரி. அப்படி இருந்தாலும் இன்று தினமாக பாண்டவர்கள் என்னை அழைத்திருக்கின்றார்கள். அவர்களை என்னை சந்திக்க வேண்டும். போகலாமா? போவோம். இன்னும் கள்ளவடை கிராமத்தை சேர்ந்த இன்னும் சங்கர் அவர்கள் அந்த மதுரை வீரனுக்காக யார் இன்னும் சங்கர் அவர்கள் மதுரை வீரனுக்காக வேண்டுதலை வைத்து 32 விதமான பந்தங்களை கட்டிக்கொண்டு நகர்வலம் வந்து அண்ணவருடைய வேண்டுதலை செலுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த அண்ணவருடைய கோரிக்கை நிறைவேற்றிய காரணத்தினாலே ஆண்டவனுடைய அனுகிரகத்தினால் நமக்கு நன்மை செய்ததனால் யாரு கடன் வைத்தாலும் அந்த மதுரைவனுடைய கடன் வைக்க கூடாது என்பதற்காக இன்னும் சங்கர் அவர்கள் பந்தத்தை கட்டி கொண்டு வந்து வேண்டுதலையாக அருகும் மண்ணோடு அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணவருடைய பக்த கோடிகள் அனைவரும் ஏதோ காணிக்கை செலுத்தக்கூடிய பக்த கோடிகள் கொண்டு வந்து அண்ணவருடைய கையிலே உங்களுடைய காணிக்கையாக ஆளுக்கு 10 20 உங்களுடைய காணிக்கை கொடுத்தால் உங்களை பிடித்த பீடை பிடி நோய் நொடி கண்ணோமல் கண்ணுத்தி நரி நடக்கும் எல்லாம் விளக்கும் என்பதற்காக அந்த மதுரைவனுடைய ஏற்றிலே இருக்கிறது. அதனாலே காணிக்கை செலுத்தக்கூடிய பக்த கோடிகள் வந்து காணிக்கை செலுத்துமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.
சொல்லுங்கய்யா. இதோ பாண்டவர்கள் என்னை தேடி வருகின்றார்கள். பாண்டவர்களை காக்க வேண்டும் என்னுடைய வேலை. அதனால இன்று தினமாக பாண்டவர்களை தேடி செல்ல வேண்டும். பாண்டவர்களை பார்ப்போம். யாரை பார்க்கணும்? தர்மரை பார்க்க வேண்டும். 5 பேர்ல மூத்தவர் தர்மரை பார்க்க வேண்டும். ஆமா, அதனால போவோமா? பார்ப்போம்.
கண்ணாமணி வண்ணா தர்மா சாமராணி வாசகா ஆடி இரடி உலகளந்த மாயவா என்னுடைய அருகில் மாமரத்தை ஏகாந்த பரம்பொருளே பாஞ்சாலி தங்கா மாமா எப்படி இந்த தர்மையெல்லாம் போட்டு தீடும் தர்மரும் என் மனைவி பத்தினி பாஞ்சாலியும் உங்களுடைய பாதாரம் இந்த போட்டு செய்தே மாமா தர்மா என்னுடைய பாதத்தை நீங்கள் பணிந்தபடியால் இந்த பார் உலகிலே என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். அப்படியா? ஆமா. தர்மா தங்கா பாஞ்சாலி இந்த அண்ணனுடைய பாதத்தை பணிந்தபடியால் இந்த பூவுலகில் என்றும் சுகமாக வாழ்ந்திருப்பீர்கள். அப்படி இருந்தாலும் இன்று தினமாக என்னை நோக்கி வந்தீர்களே, என்ன காரணம்? மாமா என்ன தெரியவில்லை, ஏதென்று தெரியவில்லை. சரி, இந்த பாண்டவர் யாருக்கு ஒரு தீங்கு செய்தோம், யாருக்கு ஒரு பாவம் செய்தோம். ஆனால் மாண்டு மடிந்த என்னுடைய முன்னோர்கள், அதாவது சொர்க்கம் போகாமல் நரகத்துக்கு போகாமல் நடு வழியிலே வவ்வால் ரூபத்தை தொங்கிக் கொண்டு அபயம் 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 என்று கற்றுக் கொண்டிருக்கிறாரா? பாபா அண்ணா என்ன செய்வோம், ஏது செய்வோம்? தர்மா, இதோ உங்களுடைய முன்னோர்கள் சொர்க்கத்திற்கு சேராம நரகத்திற்கு சேராம வவ்வால் வடிவமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்களா? இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? என்ன எதற்கு அறிந்ததற்கும் அறியாததற்கும் தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் சரி நடுவிட்டு குத்தி விளக்கு. மாமா
சுருக்கமா சொல்ல போனா ஒரு கோழியானது எப்படி முட்டையிட்டு அதனுடைய குஞ்சுகளை அடைகாத்து வருகிறதோ அதே போல அந்த நாளிலிருந்து இன்று நாள் வரை இந்த பாண்டவரை காத்தீர்கள் நீங்கள் தான். அப்படியா? ஆயன் இருக்க வரை உங்களுக்கு என்னவாமா பாண்டவருக்கு கவலை? ஒன்றுமே கவலைப்படாதே, அனைத்தும் அறிந்தவன் நான். இதுவோ உங்களுடைய முன்னோர்களுக்கு சரியாக ஈமச்சடங்குகள் செய்யவில்லை. அப்படியா? ஈமச்சடங்கா? ஆமா. மாண்டு போன முன்னோர்களுக்கா? முன்னோர்களுக்கு ஈமச்சடங்குகள் செய்யவில்லை. அதனால்தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு சேராம நரகத்திற்கும் சேராம வவ்வால் வடிவமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன மாமா? இதுவோ ஈமச்சடங்கு என்றால் பொன்பொருள் எல்லாம் எடுத்து வந்து அவங்களுக்கு ஈமச்சடங்கு செய்ய வேண்டும், இதை கொடுக்க வேண்டும். ஆமா. அப்பொழுதுதான் அப்படி செய்தால் அவங்க சொர்க்கம் போய் சேர்ந்து விடுவார்கள். அவருடைய ஆத்மாதானது சொர்க்க பதவி பெறுகிறது. அப்பொழுது அந்த பாண்டவ அனைவரும் நலமாக இருக்கிறார். சொல்லிவிட்டான்ல, பொன்பொருள் தேடி போய் எடுத்துட்டு வாங்க, நான் போயிட்டு வரேன். சொன்னதை சொல்லி விட்டீங்க. சரி. ஆனா அப்படி இருக்க நானும் என் மனைவி பார்த்து பாஞ்சாலி இருவரும் மட்டும் உயிர் செய்தால் எப்படி? அதனால என் தம்பி அர்ஜுனன் இருக்கிறார். அப்படியா? ஆமா. அவனிடம் இந்த வார்த்தை சொன்னாள். தர்மா, இதுவோ அந்த பொன்பொருள் எடுக்கணும்னா உன்னால போக முடியாது. நீ பொன்பொருள் எடுக்க போனீங்கன்னா வர வரையில யாரோ தானம் என்று கேட்டால் கொடுத்து விடுவாய். அப்படியா? உண்மைதான். பீமனும் போனா யாரோ தானம் என்று கேட்டால் சண்டை என்று போரிட்டு சண்டைக்கு போவான். ஆமா. அதனால உன்னால போக முடியாது, பீமனால போக முடியாது. தர்மத்துக்கு சேர்ந்தவனான். ஆமா. அதனாலே அப்படி நான் பொண்ணு மருந்து வாங்கி வந்தாள், யாரோ கொடுத்தது பொண்ணு மருந்து வேண்டும் என்று கேட்டாள், பசி என்று வந்தாள், பொண்ணு மருந்தை தானமாக கொடுத்து விடுவேன். தானமாக நீ கொடுத்துடுவாய். உண்மை. அதனால நகுலனும் சகாதேவனும் சிறு பாலர்கள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இதற்கு பொண்ணும் பொருளும் எடுக்க போக வேண்டிய சரியான ஆள் யார் தெரியுமா? ஆளால் அழகு மன்னன் அர்ஜுனன். என் தம்பியா? உன் தம்பி. சபா 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 மாமா. நடுப்பிருந்த நாயகன். அப்படி இருந்தால் அர்ஜுனனை தேடி அழைத்து வாருங்கள். பொண்ணு பொருள் எடுக்க அர்ஜுனன் வர வேண்டும். அர்ஜுனன் போகிறார். நீங்க நான் எதுக்குப்பா போகணும்? ஆமாமா. அர்ஜுனனை அழைத்து வர கூறுகிறேன். அப்படியா? ஆமா. புறப்படலாம். கூறுகிறேன்.